வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் தான், போன வீடியோவோட கண்டினியூஷன் விலாக் தான் இது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சம்மர் வந்ததுலேருந்தே ரொம்ப வெயிலாக தான் இருக்குது. சரி, அதனால் வந்து கோல்டு காஃபி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். அதுக்காக வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து கரைச்சி விட்டுக்கணும். நான் வந்து நெஸ்கஃபே தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்து அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கரைச்சி வச்சுட்டேன். நம்ம வேணும்னா கொஞ்சம் ஐஸ் வாட்டரில் கூட நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து பால் வந்து எடுத்துக்கிட்டேன். இங்கே வர பாலெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து ராவாக குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நாம் தான் நம்ம ஊர் பழக்கத்துக்காக நம்ம வந்து அதை வந்து காய்ச்சி குடிக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக அதை அப்படியே தான் குடிப்பாங்க. அதனால் வந்து அதை வந்து அப்படியே 1 கப் அளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் வந்து காய்ச்சி ஆறின பால் வேணும்னா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காஃபி பவுடரும் போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அதை வந்து போட்டுட்டேன். 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து போட்டிருக்கேன். அது கூட வந்து 2 ஸ்பூன் வர அளவுக்கு சாக்லேட் சிரப் வந்து ஊற்றி அதை வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறணும். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 2.5 கப் அளவுக்கு, இந்த டம்ளரில் வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு வந்து வந்துச்சு. நான் சும்மா இந்த குழந்தைங்களாம் குடிக்கிறதுனால அந்த இதை வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த சாக்லேட் சிரப்பை வந்து அப்படியே இப்படி சும்மா இப்படி ஊற்றினா அதுவாகவே ஒரு ஷேப்புக்கு வந்து வரும். அந்த மாதிரி வந்து போட்டு அதில் தான் வந்து ஊற்றியிருந்தேன். நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் இருந்துச்சுன்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். இல்லை ஜில்லுன்னு வேணாம் அப்படின்னாலும் அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அது வந்து அந்த கலருக்கும் அந்த சாக்லேட் சிரப்போட கலருக்குமே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து குடிச்சிட்டு போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து கொஞ்சம் வந்து காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் மெயினான திங்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதில் தான் ஃபுல்லாக நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து அந்த இயரிங்ஸ் கொஞ்சம் ஆக்சசரிஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் பாக்ஸு. அந்த நிறையா இந்த க்ரீன் டீ, லெமன் டீ அந்த மாதிரி வந்து பேக்கெட்டாக வந்து ஒவ்வொரு பாக்ஸில் வந்து இருந்துச்சு. இது வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்போ எங்களோட ஹவுஸ் ஓனர் வந்து இந்த இது வந்து கொடுத்தாங்க. நான் தான் அந்த டீ தூளில் எடுத்து வச்சுட்டு இந்த இது போடுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மல் ஃபுல்லாக இருக்கும் இதில். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காசும் வந்து இதில் தான் வந்து வச்சுருந்தேன். அந்த காசு வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரப்போ செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற காசு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் நாங்கள் திரும்ப ஊருக்கு போகிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து காசு வந்து தேவைப்படும். அதனால் அதை வந்து பத்திரப்படுத்தியே வச்சுருந்தேன். அதையுமே வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் அந்த மெட்டி வந்து போன தடவை வந்து இப்போது ரீசெண்டாக எங்கள் வீட்டில் இருந்து வந்து கொஞ்சம் பார்சல் வந்து கொடுத்து அனுப்புனாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து எங்கள் அம்மா வந்து அந்த மெட்டி வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதையுமே வந்து நான் திரும்ப கொண்டு போகணும், ஏன்னா அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் என்னோடய கால் கொலுசு, அப்புறம் சேஃப்டி பின்னு, அப்புறம் நிறைய இயரிங்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்பப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுறது, அடிக்கடியெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் பாருங்களேன், யூனிக்காக இருக்கும். அந்த டால் மாதிரி அந்த நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய இயரிங்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி இதெல்லாம் ஊரில் வாங்கினது அப்படியே கொண்டு வந்து இந்த இதில் போட்டு வச்சதான். இதெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் கோல்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஊர்லேருந்து. நான் நிறையா வந்து எடுத்துகிட்டு வரல, ஃபஸ்ட் டைம் தானே, சரி நம்ம கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கப்புறம் திரும்ப வேணும்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதையுமே நான் வந்து இப்போ வந்து நான் ரிட்டர்ன் கொண்டு தான் போக போகிறேன். ஏன்னா இங்கே வச்சுட்டு போகிறது எனக்கு சேஃபாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு மைண்டில் வந்து இருக்குது. அதனால் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு தான் போக போகிறேன். அதில் வந்து ஒன்றுமே இல்லைங்க, சும்மா என் பொண்ணோட ஒரு ரிங்கு, என்னோட ரிங்கு, அதுக்கப்புறம் அந்த கம்மல் வந்து என் பொண்ணு வந்து ஒரு இதை வந்து தொலைச்சிட்டா, ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என் பையனோட ப்ரேஸ்லெட், அது என் பொண்ணோடது, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இது வந்து அவங்க பிறந்த உடனே ஃபஸ்ட் டே வந்து எடுத்து போட்டது. அந்த குழந்த பிறந்திருக்குன்னு அப்போ வந்து அந்த ஃபஸ்ட் டே பிறந்த உடனே எடுத்து போட்டது ஹாஸ்பிட்டல்லையேவும். அது வந்து 2 பேருக்குமே சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு
என் பொண்ணோட சின்ன கம்மல் வேறு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போ அவள் போட்டிருக்கிறது மொத்தம் 3 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து ஒன்று வந்து அவள் வந்து தொலைச்சிட்டா. அது குழந்தைங்க தொலைக்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய கம்மல். இப்போ அந்த ரீசெண்டாக நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பார்சல் வந்ததில் அதில் வந்து இப்போ நான் போட்டிருக்க கம்மல் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை தான் இப்போ வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளி, சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. என் பையனோடது கையில் காப்பும் காலில் வந்து கொலுசும் வந்து போட்டு விட்டுருந்தது. அது ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. அப்புறம் அது என்னோட மெட்டி. இது வந்து கோல்டு வளையல் தான். எப்படி நெளிச்சு வச்சுருக்கான்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது என் பொண்ணோட கொலுசு. அதுவுமே வந்து ஒரு கொலுசு வந்து பிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எது வேணுமோ அதை மட்டும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்லா இருக்கிறதெல்லாம் ஒரு கவர்லேயும், இந்த கருப்பானது ஃபுல்லாக இன்னொரு கவர்லேயும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அந்த கேஷ் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் போல் வால்மார்ட் தான் போயிருந்தோம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. இப்போல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி எந்த ஐட்டம்ஸுமே இப்போ வந்து வாங்குறது இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த இது திரும்ப அது நல்லா இருக்குமோ இல்லை கெட்டு போயிடுமா அப்படிங்கிற அந்த பயத்தினாலேயே வந்து இப்போ வந்து வாங்குறதில்ல. வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வச்சு இருக்கிறத வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அது மட்டும்தான் இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மெயினாக இங்கே வந்ததுக்கு ரீசன் என்னென்னா பேம்பர்ஸ் வாங்குறதுக்காக தான். என் பையனுக்கு பேம்பர்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேக்கு தான் இங்கே வந்து கிடைக்கும், சின்னது வந்து கிடைக்காது. இந்த ஊர்லெல்லாம் நம்ம ஊர்லெல்லாம் இந்த 10 பேக்கெட் இருக்கிறது, 5 2 இருக்கிறது கூட கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து பெருசாக தான் கிடைக்கும். வேறு வழி இல்லை, அதை தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து வாங்கினோம். அது வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்கும், அந்த பாக்ஸ்குள்ளேயே 2 தான் இருக்கும். ஒரு இது வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஊருக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்குது. அந்த மாதிரி தான் இது பண்ணணும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா எது எடுத்தாலுமே ஒரே ரேட்டு தான். ஆனால் இந்த ஒரு சிலதெல்லாம் இந்த கருப்பாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி பழுப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும். எனக்கு சின்னதாக இருந்தாலுமே ஓகே, ஆனால் நல்லா இருக்கணும். ஏன்னா நான் கொண்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்ச நாள் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். எப்படியும் ஒரு 2-3 நாளாவது ஆகும். அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா, எது கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா தான் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற வரைக்குமே அது வந்து தாங்கும். அதனால வந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுதான் நான் வந்து எடுத்திருந்தேன். இந்த காலிஃப்ளவர் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒரே ரேட்டில் தான் இருக்கும். நம்ம வந்து பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போனதை எடுத்தால் அது வேஸ்ட்டு தான். அதுக்காக நான் வந்து சின்னதே வந்து எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும்தான் அந்த காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த திங்ஸ் மட்டும்தான் காட்டை எங்கே நிப்பாட்டிட்டு நான் எங்கே போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்களேன். அப்புறம் ஊரில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கிட்டேயே நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். என்ன வாங்குறதுனே தெரியலை. அப்பா அம்மா அத்தா அவங்கக்கிட்டெல்லாம் கேட்டால் நீங்கள் வந்தால் போதும், எதுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த மனசு வந்து கேட்காது இல்லைங்களா. எத்தனையோ பேர் வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்கெல்லாம் இந்த மாதிரி வெளியே போயிட்டு வரப்போ நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நம்மகிட்டையும் அதை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து சொல்லவும் இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.